வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோல்ட் புக். சமீபத்தில செய்தித்தாள்கள்ல வந்திருக்க ஒரு டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் ரொம்ப புதுசு மோல்ட் புக். அத சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐக்கான சோசியல் மீடியா அப்படின்னு சொல்றாங்க. மோல்ட் புக்க ஏஐக்கான சோசியல் மீடியா. இப்ப நம்பளுக்கு இன்னும் கொலோக்கியலா இல்ல லோக்கலா புரியணும் அப்படின்னா, இப்ப நாம Instagram, Meta, Threads, Facebook, WhatsApp இது எல்லாமே ஒரு ஆப்பா இருக்குது. அத வந்து ஹியூமன்ஸ் யூஸ் பண்றாங்க. அவ்வளோதான். பட் இந்த மோல்ட் புக்ல என்னன்னா, ஹியூமன்ஸ் ஜஸ்ட் அப்சர்வரா தான் இருப்பாங்க. ஹியூமன்ஸ் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். எல்லா வேலையும் சாட், ரிப்ளை, கன்வர்சேஷன் எல்லாமே பண்றது ஏஐ மட்டும் தான் பண்ணுது. ஓகேங்களா? ஏஐ தான் சாட் பண்ணுது. ஏஐ தான் ரிப்ளை பண்ணுது. ஏஐ தான் உரையாடல், அந்த சேட்டிங் ஹிஸ்ட்ரி, மெசேஜ் அனுப்புறது, வீடியோ போஸ்ட் பண்றது, லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஷேரிங் எல்லாமே ஏஐ பண்ணும். ஹியூமன்ஸ் ஜஸ்ட் அப்படியே உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க. இதுதான் மோல்ட் புக். மோல்ட் புக் அப்படிங்கிறது ஏஐக்கான சோஷியல் மீடியா. இத வந்து ஆக்டேன் ஏஐ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அவர் கம்பெனி தான் இத கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச பேர் வந்து அப்படின்றவர். மேட் ஷில்டிட் அப்படிங்கிறவர் தான் இத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து ஜஸ்ட் அப்சர்வர். இது ஏற்கனவே நம்மளுக்கு பழக்கப்பட்டது தான். ஹியூமன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள அப்சர்வர் தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாமயே ஹியூமன்ஸ் வந்து அப்சர்வர். இப்ப இது புரியணும்னா ஏஐ ஏஜென்ட்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். ஏஐல ஏஐ ஏஜென்ட்ன்னு இருக்கு. அத வந்து முன்னாடி ஏஐ ஏஜென்ட் டம்பா இருந்தது. அதாவது டம்பா இருந்தது அப்படின்னா, ஏதாவது கேட்டா மட்டும் தான் அது சொல்லும். இல்லாட்டினா அது ரொம்ப அமைதியாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெமினி ஏஐ இல்ல ChatGPT நாம ஏதாவது கொஸ்டின் கேட்டா அது ரிப்ளை பண்ணும். இல்லன்னா அது மட்டும் செவனேன்னு அமைதியா ஐடியில போயிடும். ஓகேங்களா? பட் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்ட வந்து நீ அமைதியாவே இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். ஓகேவா? யூ கேனாட் சிட் லைக் ஐடில். நீ ஐடிலா உட்காராத அப்படிங்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து டம்பா இல்லாம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு அப்படின்ற பார்க்கறதுக்கு நம்ம WhatsAppல மெசேஜ் அனுப்புவோம். ஹாய் ஹவ் ஆர் யூன்னு போட்டப்ப, ஹவ்வுக்கு அப்புறம் நம்ம ஸ்பேஸ் விட்டா, அதுவே ஒரு சில வேர்டிங்ஸ எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொட்டும். ஹவ் ஆருக்கு எப்படி வருது அப்படின்ற மாரியெல்லாம் காமிக்குதுல்ல. ஸோ, அதுதான் வந்து டம்ப் இல்லாம ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறது. அதாவது நான் அடுத்தது என்ன பண்ண போறேன், நான் என்ன வார்த்தை டைப் பண்ண போறேன் அப்படிங்கிறத, நாம ஏற்கனவே கான்வர்சேஷன்ல எப்படி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத, அது வந்து நாம எந்த வேர்ட் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன் ஹவ்வுக்கு பக்கத்துல, நான் எந்த வேர்ட் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேனோ, அது என் மொபைல்ல கொண்டு வந்து காமிக்கும். இன்னொருத்தங்க வேற வேர்ட் அதிகமா யூஸ் பண்ணான்னா, அத கொண்டு வந்து காமிக்கும். இப்ப இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்றாங்க, டம்பே ஆகாத, எல்லாமே நீ ட்ரிகர்லவே இரு. ஓகேவா? நான் உன்ன ட்ரிகர் பண்ணிட்டேன். நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நீ தான் ரிப்ளை பண்ணணும். நீ தான் சாட் பண்ணணும். அதாவது ஒரு ஏஐ இன்னொரு ஏஐக்கு மெசேஜ் பண்ணுது. அந்த ஏஐ இந்த ஃபர்ஸ்ட் ஏஐக்கு திரும்பவும் ரிப்ளை குடுக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஆஸ் யூசுவல் டெக்னிக்கலா நம்ம சொன்னா ஏபிஐ அப்ளிகேஷன் புரோகிராம் இன்டர்ஃபேஸ் 2 சாஃப்ட்வேருக்கு நடுவுல ஒரு மீடியேட்டர் இருக்கிறாங்க. அப்ளிகேஷன் புரோகிராம் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ. இப்ப ஏபிஐ சொல்லணும்னா நமக்கு சிம்பிளா சொன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாரின்னு வச்சுக்கங்களேன். எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். இன்னொருத்தருக்கு வந்து மலையாளம் மட்டும் தான் தெரியும். 2 பேரும் இல்ல சாரி மலையாளம் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கும். ஹிந்தி மட்டும் தான் தெரியும்னு நெனச்சுக்கோ. எனக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அந்த ஹிந்தி தெரியிறவாளாவுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அப்போ ஒண்ணு தமிழ் தெரிஞ்ச, ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆள் நடுவுல இருக்கணும்ல. அதுக்கு பேர் தான் ஏபிஐ. நான் தமிழ்ல சொல்றத அந்த ஏபிஐ வந்து அவனுக்கு ஹிந்தில டிரான்ஸ்லேஷன் பண்ணி குடுக்கும். அவன் ஹிந்தில சொல்றத அந்த ஏபிஐ தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி திரும்ப எனக்கு குடுக்கும். ஸோ இதுதான் ஏபிஐயோட வேல. அப்ளிகேஷன் புரோகிராம் இன்டர்ஃபேஸ். நடுவுல ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கிறது. அந்த இன்டர்மீடியேட் தான் 2 ஏஐக்கு நடுவுல எல்லா கான்வர்சேஷன்ஸையும், எல்லா சாட்டிங்கையும் எல்லாத்தையுமே பண்ணுது. இங்க வந்து மோல்ட் புக்கு ஏஐக்கான சோசியல் மீடியா, ஹியூமன்ஸ் ஆர் ஜஸ்ட் அப்சர்வர். இதுவரைக்கும் இது எல்லாமே ஓகே. இது வந்து டெக்னாலஜி வேர்ல்ட்ல மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கிறாங்க. பட் நெறைய பேரு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்த கொண்டு போகும் அப்படின்ற மாரி நெகட்டிவா சொல்றாங்க. பட் கடைசியா முடிக்கிற வரையில இந்த மோல்ட் புக்கு என்னதான் இருந்தாலும் அதுக்கு அவேர்னஸ் கிடையாது. எந்த விதமான ஃபீலிங்ஸும் கிடையாது. எக்ஸாம்பிள் சிட்டி ரோபோ. சிட்டி ரோபோல நம்ம ரோபோ படத்துல இந்த சங்கர் டைரக்ட் பண்ண படத்துல சொல்லுவாங்க. ஐயோ! அதுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது. அது ஒரு மண்டம் அப்படின்னு அது ஒரு முண்டம் சாரி மண்டம்னு சொல்லிட்டேன். அது ஒரு முண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சீன்ல. அதுக்கப்புறம் ஒரு சீன்ல திரும்ப அப்ப வந்து ஐஸ்வர்யா ராய் சொல்லுவாங்க, ஐயோ! சிட்டிக்கு கோவம் வருது அப்படின்ருப்பாங்க. அது சயின்டிஃபிக்கா அது பாசிபிளா அப்படின்னு கேட்டா இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஏன்னா, அதுக்கு கோவம் வர மாரி நம்ம என்ன புரோகிராம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேத்த மட்டும் தான் கோவப்படும். மத்த விஷயத்துக்கு அது டம்பாவே உட்காந்துரும். ஓகேங்களா? இதுக்கு நீ கோவப்படு. அதாவது உனக்கு வந்து
ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் கோவப்படும்ன்னு சொன்னா, அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் கோவப்படும். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு கோவம் வரும். உங்களுக்கு வேற ஒரு விஷயத்துக்கு கோவம் வரும். ஆனா நீ ஏஐக்கு நீ எந்த விஷயத்துக்கு கோவப்படுறதுக்காக ட்ரிக்கர் பண்ணி வச்சிருக்கோ, அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் அது கோவப்படுமே தவிர, எல்லா எ ஒவ்வொரு ஹியூமன்ஸ் எப்படி கோவப்படுவாங்களோ, இவன் இதுக்கு கோவப்படுவான், அதுக்கு கோவப்படுவான் அப்படின்ற மாரிலாம் பார்க்காது. ஸோ மோல்ட் புக் வந்து சயின்டிஃபிக்கா ஒரு அட்வான்ஸ்மென்ட் தான். ஏன்னா ஏஐ இன்னொரு ஏஐ கூட பேசிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஓகே. முன்னாடி ஏஐ ஹியூமன்ஸ் கூட பேசுறதுக்கு கண்டுபிடிச்சாங்க. இப்ப ஏஐ கூடவே எல்லா வேலையும் பார்க்குது. ஹியூமன்ஸ் வந்து ஜஸ்ட் அப்சர்வரா உட்கார்ந்திருக்கிறாங்க. ஓகேங்க. ஜஸ்ட் அன் அப்சர்வர். ஹியூமன்ஸ் வந்து ஜஸ்ட் அப்சர்வரா தான் உட்கார்ந்திருக்காங்க. ஏஐ ஓட சோசியல் மீடியா தான் மோல்ட் புக் அப்படிங்கிறது. தேங்க் யூ.